உன் ஒய்ஃபு என் ஒய்ஃபு என் ஹஸ்பண்ட் உன் ஹஸ்பண்ட் இப்படின்னு மாற்றி மாற்றி ஷேர் லட்சக்கணக்கில் நல்லா சம்பாதிக்கிறேன். என்னால் முடியும். பல்லு இருக்கிறவன் பக்கோடா தின்றான். எனக்கு வந்துட்டு கேப்பபிளாக இருக்கிறேன். ஒய்ஃப் ஸ்வாப்பிங்கும் பண்ணுவேன். அதுக்கு மேலேயும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன யாரு கேட்பா? பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தின் உச்சக்கட்ட நிலை. இது டோபமைன் ஹார்மோன். நம்மளோட இதில் வந்து அவங்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்கிறாங்க. டு தி எக்ஸ்ட்ரீம் லவ்வை தான் வந்து நம்ம செக்ஸ்ன்னு குறிப்பிடுறோம். இந்த மாதிரி ஸ்விங்கிங் பண்ணிக்கிறதுனாலையும் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கே, இது ஒரு ஃபன்னாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் போக போக நியூடாக இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நீ அடிக்கடி இந்த மாதிரி என்கிட்ட வரணும் அப்படின்னு. என்னோட ஹஸ்பண்ட் என்னை எப்போவுமே வந்துட்டு ஒரு பெட்டில் இந்த மாதிரி என்னை மோசமாக ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து வைஃப் ஸ்வாப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு என்ன அதிகமான பாதிப்புகள் வந்து பெண்கள் கிட்ட தான் வந்துட்டு ஏற்படுது. அதுவும் மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. அந்த தம்பதியருக்கு தாம்பத்தியம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த தம்பதியரோட மனநிலையும் ரொம்ப முக்கியம். ஜாதக பொருத்தம் பார்த்து எல்லாருமே கல்யாணம் பண்றாங்க. ஆனா முக்கியமா மன பொருத்தம் பார்த்து கல்யாணம் ஸ்விங்கிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களை ஃபேஸ் பண்ற ஒரு கட்ஸோ இல்லை அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ அங்கே இருக்காது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். உன் ஒய்ஃபு என் ஒய்ஃபு என் ஹஸ்பண்ட் உன் ஹஸ்பண்ட் இப்படின்னு மாற்றி மாற்றி ஷேர் பண்ணுற கல்ச்சர் வந்துருச்சு தெரியுங்களா? அதுவும் நம்ம இந்தியாவில், ஈவன் தமிழ்நாட்டிலேயே. இது என்ன கல்ச்சர்? வைஃப் ஸ்வாப்பிங், ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங், பார்ட்னர் ஸ்வாப்பிங், இல்லை ஸ்விங்கிங், இவ்வளோ பேர். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் எங்கேருந்து ஆரம்பித்தது? 1950ஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு இந்த கல்ச்சர். எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் மிலிட்ரி கம்யூனிட்டியில் வந்துட்டு இந்த கல்ச்சரை அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கொரியன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மிலிட்ரி கம்யூனிட்டியில் இருந்து சப் அர்பன்ஸும் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட் ஆகி 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 இந்தியாவுக்கும் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம கல்ச்சர்லேயும் இந்த வைஃப் ஸ்வாப்பிங் இல்லை ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன கல்ச்சர்? இதனால யாருக்கு என்ன லாபம், யாருக்கு பெரிய நஷ்டம்? ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு செக்ஷுவல் இன்டிமசி, காதலுக்கு பின்னாடி காமம், இந்த உறவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு இயற்கையான மாற்றம் தான். பிபர்ட்டி அடைகிறதும் அண்ட் அந்த பருவநிலை வந்ததுக்கப்புறமா நம்மளோட செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகுறது, ஆப்போசிட் செக்ஸை பார்க்கும்போது நம்மளோட உணர்வுகள் தூண்டப்படுறது, கல்யாணம் காட்சி, அதுக்கப்புறமா உறவுகள், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு உருவாக்குறது. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு புது ட்ரெண்டிங் வந்துட்டுருக்கு. இதனால் சரி நல்ல விஷயம் நடக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஏகப்பட்ட குடும்பத்தில் டிவோர்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் அழுகை தான், டிப்ரெஷன், இதனால் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இது என்ன பண்ணும் ஆக்சுவலி? இந்த வைஃப் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களோட மனநிலையை வந்துட்டு பிரேக் பண்ணுது. ஸ்டார்டிங்கில் என்ன தான் ஜாலியாக இருந்தாலுமே இப்போ எப்படி ஒரு அடிக்ஷனுக்குள்ளே ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், இல்லை லிக்கர், ஆல்கோஹால், பப் கல்ச்சர், இந்த மாதிரி எந்த ஒரு கல்ச்சராக இருக்கட்டும் இல்லை செயல்முறைகளாக இருக்கட்டும், இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தின் உச்சக்கட்ட நிலை. இது டோபமைன் ஹார்மோன், நம்மளோட ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னு இந்த 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்மளோட பிரெயின்லேயும் ஒரு 4 ஹார்மோன் 4 விதமாக நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த 4 ஹார்மோன் வந்துட்டு அதில் முக்கியமான ஒரு ஹார்மோன் இந்த டோபமைன். இவர் பண்ணுற வேலை தான் நம்மளை இந்த உச்சக்கட்ட நிலையில் அடைய வச்சுட்டு சந்தோஷத்தோட உச்சிக்கே கொண்டு போயிட்டு டப்புன்னு கீழே போட்டு உடச்சிருவார். அந்த மாதிரி தான் நம்ம இது ஹாப்பியாக இருக்குது, ப்ளஷரபுளாக இருக்கே, நல்லா இருக்கே, இப்படிலாம் பண்ணாதான் நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு இந்த கல்ச்சருக்குள்ளே ஆரம்பிக்கிற கப்பிள் கடைசியில் அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. மர்டர் பண்ணுற அளவுக்கு கூட கொடூரமாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்பிக்கையின்மை ஆகிறது, ஒரு ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்குள்ளே போயிட்டுருக்காங்க.
சரி, இது வந்து நம்ம கல்யாணமான புதுசுல, இல்ல ஒரு ஜாலிக்காக இந்த கல்ச்சர் வந்து டெவலப் ஆயிட்டுருக்குன்னாலும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஃப்யூச்சர், அந்த குழந்தைய எப்படி வளர்ப்பாங்க? ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆணும், பெண்ணும் இணையறாங்க. ஒரு குடும்பத்த கிரியேட் பண்றாங்க. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபேமிலின்ற ஒரு நேச்சருக்குள்ள வராங்க. அந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்தா தான் ஒரு சொசைட்டி, கம்யூனிட்டி, ஒரு நாடுன்னு இப்படி ஒரு உருவாயிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல, இந்த வைஃப் ஸ்வாப்பிங், ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் நம்மள எல்லாத்தையுமே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை முக்கியமா சீரழிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இது என்ன மாதிரியான வகைகளை சீரழிக்குது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற இன்டிமசியை பிரேக் பண்ணுது. நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய, அதாவது எஸ்டிடி கால் கிடையாது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஸோ இந்த பால்வினை நோய்கள், இந்த தொற்று கிருமிகள் வந்துட்டு நம்ம அதனால தான் சொல்லுவாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கல்ச்சர் ஏன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் நம்மளோட பாரம்பரியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட செக்ஷுவல் இன்டிமசி, இந்த ஓரல் செக்ஸ், இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் வர பால்வினை நோய்கள். ஏன்னா ஆணும் பெண்ணும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டிமசி, அதாவது காதலுக்கு பின் காமம் வர்றது. ஸோ இதில் வந்து அவங்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்கிறாங்க. டு தி எக்ஸ்ட்ரீம் லவ்வை தான் வந்து நம்ம செக்ஸ்ன்னு குறிப்பிடுறோம். ஸோ இதில் வந்து அவங்களுக்குள்ள ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு முறையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதே இது ஒரு மல்டிபிள் செக்ஸ், இல்லை பாலிகமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேரோட செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறதுனாலையோ, இல்லை இப்படி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்விங்கிங் பண்ணிக்கிறதுனாலையும் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கே, இது ஒரு ஃபன்னாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் போக போக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தே நிறைய பிரச்சனைகள். எஸ்பெஷலி எனக்கு ஒரு கேஸ் இப்படி வந்தாங்க. அவங்க ஆரம்பத்தில் வந்துட்டு நல்லா தான் இருந்தது, எனக்கு போக போக வந்துட்டு அதில் இருந்து ஒரு பெரிய டார்ச்சரஸ் லைஃப்குள்ளே நான் போயிட்டேன், நான் என் குழந்தைகளை கவனிக்க முடியல அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க, கதறி அழுதாங்க. ஸோ இதை கேட்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு என்னடா இது இப்படியெல்லாம் கல்ச்சர் போயிட்டுருக்குதே, இது வந்துட்டு எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு இருக்கும். அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்மெயில் பண்ணாங்க, என்னை வந்துட்டு ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணி என்னோடய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நியூடாக இருந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு, நீ அடிக்கடி இந்த மாதிரி என்கிட்ட வரணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாரே, ஒரு பிஸ்னஸ் விஷயம், அந்த பிஸ்னஸ் கிளிக் ஆகணும், அதனால் ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம இந்த மாதிரி வைஃப் ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். என் ஹஸ்பண்ட் சொன்னார் அப்படிங்கிறது காட்டிலையும் எனக்கும் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் விஷயம் தானே, இப்போ எல்லாரும் இதை பண்ணிக்கிறாங்கல்ல, இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நானும் ஓகேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து பெரிய பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் எங்களுக்கு போயிடுச்சு, ஃபினான்ஷியலாகவும் நாங்கள் லாஸ் ஆகிட்டோம், அதே மாதிரி என்னோடய உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தேம்பி அழுதாங்க. இந்த வைஃப் ஸ்வாப்பிங்கில் அதிகமான பாதிப்புகள் ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க. ஸோ அதிகமான பாதிப்புகள் வந்து பெண்கள்கிட்ட தான் வந்துட்டு ஏற்படுது, அதுவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இந்த ஒரு பெண்ணும் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு காரணத்தினால வைஃப் ஸ்வாப்பிங் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, புதுசாக இருக்கே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதனால எனக்கு ஏற்பட்ட வலி, அதாவது மன வலி கிடையாது, உடல் வலி. என்னோட ஹஸ்பண்ட் என்னை எப்போவுமே வந்துட்டு ஒரு பெட்டில் இந்த மாதிரி என்னை மோசமாக ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து வைஃப் ஸ்வாப்பிங் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்துட்டு என்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு ஒரு 3 நாளைக்கு எனக்கு அழுதுகிட்டே தான் இருந்தேன், எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருந்தது. இதனால எனக்கு ரொம்ப மென்டலி நான் டிஸ்டர்ப் ஆனேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பிடிக்கலை, திருப்பியும் என்னை இதில் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் கேட்கலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க கவலைப்பட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பாடி ஷேமிங் பற்றி நிறைய பேசுகிறோம். குண்டா இருந்தா இப்படி இருக்காங்க, ஒல்லியாக இருந்தா அப்படி இருக்காங்க, அவன் நட்டையாக இருக்கான், குட்டையாக இருக்கான் அப்படின்லாம் பல கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அந்த பாடியை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ பண்ணுறோம், ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காகவோ, இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபன் க்ரியேட் ஆகணும், இதில் தான் வந்துட்டு ஜாலி இருக்குது, ஃபன் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்த நம்ம வந்துட்டு யோசிக்கும் போது, அண்ட் இப்படி பண்ணால் தான் ட்ரெண்டிங் சொசைட்டிக்குள்ளே நம்ம மிங்கிள் ஆக முடியும், வெஸ்டர்ன் கல்ச்சர் இதுதான் வந்துட்டு மாடர்ன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு
நம்ம செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டோம் அப்படின்னா அது பாதிக்கப்படுறது வந்துட்டு அதிக அளவில் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் ஒரு சில பெண்கள் வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கே டைம் எடுக்கிறாங்க. எதுக்காக நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணினேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வே அவங்களுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் தாட்ஸ் அண்ட் டிப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணுது. இது சில பேர் வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ண முடியும். சில பேர்னால அந்த மன வலிமை இல்லாதனாலே அவங்க உடஞ்சு போகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. இன்னொன்னா ஒரு கில்ட் கான்ஷியஸ். அதை குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை, முக்கியமாக மாமியார், மாமனார், குழந்தைகளை, தான் பெற்ற குழந்தைகளை எப்படி நான் ஃபேஸ் பண்ண முடியும்? எனக்கு வந்துட்டு ஒரு அருவருப்பாக இருக்கே, நம்ம வந்துட்டு ஒரு புருஷனுக்கு இல்லை பொண்டாட்டிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறதெல்லாம் லேட்டராக தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஒரு லவ், அங்கே வந்துட்டு லவ்வை தாண்டி லஸ்ட்ன்ற ஒரு விஷயம். பொதுவாக இப்போ நம்ம ஊர்கள்லேயே நம்ம பார்ப்போம், சாதாரணமாக சைட் அடிக்கிற பொண்ணு, அந்த சைட் அடிக்கிற பொண்ணு இல்லை காலேஜ் டேஸில் நம்ம வந்துட்டு லவ் பண்ணுவோம், இல்லை ஒரு க்ரஷ் இருக்கும், ஒரு இன்ஃபேக்சுவேஷனாக கூட இருக்கலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பையன், பக்கத்து கிளாஸ் பையன் வந்துட்டு லெட்டர் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வரும், பொசசிவ்னஸ் அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. எப்படா ஏன் ஆளை நீ சைட் அடிப்ப, எப்படி நீ அவளுக்கு நீ லெட்டர் கொடுப்ப அப்படின்லாம் சொல்லி சண்டைக்கு போவோம். ஆனால் இப்போ வந்து கல்யாணமாகி என்னோட லைஃப் பார்ட்னர், எனக்கு சரிசமமான ஒரு துணைவர், தம்பதியர் அப்படின்னு சொல்லும்போது தாம்பத்தியம் தான் முக்கியம் இல்லையா? ஸோ அந்த தம்பதியருக்கு தாம்பத்தியம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த தம்பதியரோட மனநிலையும் ரொம்ப முக்கியம். ஜாதக பொருத்தம் பார்த்து எல்லாருமே கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமாக மன பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கும் வந்தாச்சு. அவ்வளோ டிவோர்ஸ் கேசஸ், இல்லை லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறம் டிவோர்ஸ், திருப்பி இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க, திருப்பி டிவோர்ஸ், இப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த வைஃப் ஸ்வாப்பிங் அப்படின்னு வரும்போது அவங்களோட மனநிலையும் ரொம்பவே உடஞ்சி போகிற காலகட்டம் தான். ஸோ இந்த வைஃப் ஸ்வாப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏற்படுற அந்த மனக்கவலைகள், ஒரு பக்கம் பிளாக்மெயில், டார்ச்சர் அப்படின்னு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பொசசிவ்னஸ், லவ் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுறது. ஆமாம், நீ வந்துட்டு நான் தான் சொன்னேன் எனக்கு பிஸ்னஸ் கிளிக் ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்காக உனக்கு அறிவு இல்லையா, நீ தானே போய் படுத்த, இந்த மாதிரிலாம் கொச்சையாக அந்த கணவன் வந்துட்டு ஏதோ ஒரு சண்டையினால் ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த மனைவியை குத்தி பேசும்போது அங்கே தான் பிரச்சனை ட்ரிகர் ஆகுது. இந்த கேஸ்லேயும் அந்த அம்மாவுக்கு அப்படி தான் ட்ரிகர் ஆகி ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் அந்த ஹஸ்பண்ட் வேண்டா வெறுக்கா பேசுகிறது அண்ட் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறது, செக்ஷுவலி கொச்சையாக வேர்பல் அப்யூஸ் வந்து பண்ணுறது, இது எல்லாமே அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்கவே முடியல. நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே அவர் ஹஸ்பண்டும் வந்து மிரட்டியிருக்காரு. நீ என் ஃப்ரெண்டோட தான் இந்த மாதிரிலாம் போனேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது, உங்கள் அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லிடுவேன், எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லிடுவேன், அப்போது உன்னோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இமோஷ்னல் பிளாக்மெயில் ரொம்பவே பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஹஸ்பண்டும் அண்ட் அந்த பார்ட்னரும் கூட. ஸோ இதனால் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஹெல்ப்லெஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் போய் நம்மளே தான் மாட்டிக்கிறோம். இந்த எலிக்கு பொறி வச்ச மாதிரி நம்மளே போய் பொறியாகவே உட்காந்துடுறோம். ஸோ இதை நம்ம யோசிச்சு பார்த்தாலே போதும். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ளே குழந்தைங்க என்ன தான் பாவம் பண்ணாங்க? குழந்தைங்கள பெற்று வளர்க்கணும். ஸோ அது இல்லாமல் இந்த குழந்தைங்கள பெற்றுக்கிறது முன்னாடியெல்லாம் ஆசைக்காக குழந்தை பெற்றுக்கிறது அண்ட் அவங்க வந்து ஒரு லவ்வோட அடையாளமாக நம்ம குடும்பத்தோட சந்ததியர் அப்படின்லாம் போக, இப்போ வந்து ஊர் என்ன பேசும், சொசைட்டியில் வந்து நம்ம கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சே, 8 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கேட்டுருவாங்களோ, அந்த வீட்டில் கேட்டுருவாங்களோ, அதனால் நம்மளுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் சில உண்மையான கப்புள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறவங்க, குழந்தை இல்லையே, எங்களுக்கு குழந்தை வரணும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறவங்களும் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்வாப்பிங், ஸ்விங்கிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களை ஃபேஸ் பண்ணுற ஒரு கட்ஸோ இல்லை அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ அங்கே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க குழந்தைங்கள அவங்க பராமரிக்கிறதோ இல்லை அவங்கக்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அன்பு இல்லை, அவங்களுக்குள்ளேயே வந்து அங்கே ஈகோ கல்டிவேட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கிளிக் ஆகிறதுக்காகவோ இல்லை ஜாலிக்காக இல்லை எந்த ஃபார்மில் அவங்க வந்துட்டு
அவங்க வைஃப் ஸ்வாப்பிங் பண்ணாலுமே அஸ் அ ரிசல்ட் அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது அழுத்து போகும். அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து இது ஒரு ஆர்கனைசேஷனாகவே க்ரியேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் லிங்காகவே கொடுத்துட்ருக்காங்க. ஆப் ஜென்ரேட் பண்ணி அந்த ஆப்லேயே வந்துட்டு அவங்க இந்த கப்பிள் நாங்கள் வந்துட்டு வரோம், இந்த கப்பிள் கூட நாங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி நம்ம மேட்ரிமோனியில் வந்துட்டு நம்மளோட வரன்களை சூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரியே அவங்களோட கப்பிளை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிறாங்க. இந்த டேட்டில் வரோம், இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னு. இந்த மாதிரியான கேசஸ் வந்து நிறைய நம்ம சேனல்ஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நடக்குதே. இதுக்கப்புறமா அவங்களோட மனநலம் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபேமிலி பாண்டிங் எந்த மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஸ்விங்கிங் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்பையே அவங்க வந்து குவிட் பண்ணிக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க, இல்லை குழந்தைங்க மேலே திடீர்னு பாசம் வந்துருச்சு, ஸோ குழந்தைங்கள நான் டேக் கேர் பண்ணணும், ஏன்னா பெரிய பசங்களாயிட்டாங்க, இனியும் இந்த மாதிரியான வேலைகளை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பெர்மனண்ட்டாகவே குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. தட் மீன்ஸ் ஒரு செகண்ட் மேரேஜ்குள்ளே போகிறாங்கன்னா அங்கே அவங்களுக்கு ஏற்படுற மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஹஸ்பண்டோ இல்லை அந்த ஒய்ஃபோ வந்து அவங்கள குத்தி பேசுறது, பின் பாயிண்ட் பண்ணி பேசுறது, எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நீ யோகியமா, நீ கரெக்டானவளா, நீ ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துலேயும் ஸ்விங்கிங்கில் இருந்தவ தானே. ஏன்னா உலகம் வந்து ரொம்ப சின்னது. நம்ம என்னதான் நம்ம பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கூட இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட பார்ட்னருக்கு இல்லை நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட பழைய விஷயங்கள் தெரிய தான் போகுது. நீங்கள் எவ்வளோ தான் மறைச்சி வச்சாலுமே ஏதோ ஒரு பாயிண்டில் வெளியில் வரும்போது அங்கே தான் உங்களோட நம்பிக்கையும் பிரேக் ஆகுது. ஸோ அங்கே நம்பிக்கை பிரேக் ஆகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், லவ் பிரேக்கப்பும் ஆயிடுது. ஸோ இதை யோசித்து பார்த்தாலே நம்மளுக்குள்ளே வந்துட்டு இது வேணுமா வேணாமா அப்படிங்கிற டெசிஷன் அத்தாரிட்டி. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது வயசு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 23 வயசுக்கு மேலே தான், அதாவது மென்டலி நீங்கள் மெச்சூர்ட் ஆகி தான் கல்யாணம் பண்ணுறீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம போகிறதுக்கு முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதையும் தாண்டி என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க, இதனால எனக்கு இது பெனிஃபிட், இதனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லாமல் சுயமாக நீங்கள் வந்து முடிவெடுங்க. உங்களோட உடம்பு அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம், அது பொக்கிஷமானது. அது எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எஸ்டிடி இந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு செக்ஷுவல் ஹெல்த் வந்துட்டு நீங்கள் பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையும் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்தை பற்றி தெரியும், ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி தெரியும், சோஷியல் ஹெல்த்தை பற்றி கூட தெரியும். ஆனால் அந்த செக்ஷுவல் ஹெல்த் அப்படிங்கிறதுல நிறைய பேர் ஆர்வம் காட்டுறதும் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் என்னென்னா வாழ்க்கை ஒரு முறை தானே, நம்ம வந்தோம், நம்ம செத்தோம், என்ன இருக்க போகுது, இடையில இருக்கிற லைஃப்பை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாமோ அப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பப் கல்ச்சருக்குள்ளேயும் போனாங்க. பப்புக்கு போகணும், லிக்கர் எடுக்கணும், நல்லா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது வந்துட்டு நியூ இயர் பார்ட்டி வருது, இல்லை ஏதாவது கெட் டுகெதர் வருது, ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்போ எடுத்துக்கும் போது அது இனிமையாக ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும். ஆனால் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக அதை வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணும்போது எப்படி உடலுக்கு கெடுதின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்விங்கிங் கல்ச்சரும் வந்துட்டு ஃபேமிலிக்கே கெடுதி. ஸோ அந்த ஃபேமிலி வந்துட்டு அவங்களோட ஃப்யூச்சரும் சரி, அவங்களோட ஹெல்தியான டெவலப்மெண்ட், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி என்விரான்மெண்ட் இது எல்லாமே ஒரு அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஒரு ஆசிலேஷன், டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது, பர்சனாலிட்டியும் அவங்களுக்கு டெவலப் பண்ண முடியாது. ஸோ தட் அவங்க எல்லாத்துலேயுமே லேகிங்காக தான் இருப்பாங்க. ஸோ எப்படி இந்த மிலிட்ரி கம்யூனிட்டியிலேருந்து இந்த கல்ச்சர் ஆரம்பித்ததோ அதுக்கப்புறமா நிறைய கம்யூனிட்டிஸில் இது ஸ்ப்ரெட் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி ஐடி கல்ச்சர். ஏன் எல்லாருமே ஐடி கல்ச்சரையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது, ட்ரெண்டிங்காக ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க ஃபாரின் கல்ச்சரை, வெஸ்டர்ன் கல்ச்சரை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் பார்க்குறது அண்ட் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் வர்றது அண்ட் மிங்லிங், ஈஸியாக வந்துட்டு பையனும் பொண்ணும் வந்துட்டு பேசிக்கிறது, பழகிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க கப்பலாக வெளியில் போகிறது, டேட்டிங் போகிறது, இந்த மாதிரி அங்கே கல்ச்சரும் அதிகமாக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குது. லட்சக்கணக்கில் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால் முடியும், பல்லு இருக்கிறவன் பக்கோடா தின்றான், எனக்கு வந்துட்டு கேப்பபிளாக இருக்கிறேன், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபினான்ஷியலாகவும் எனக்கு எபிலிட்டி இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணிக்குவேன், வைஃப் ஸ்வாப்பிங்கும் பண்ணுவேன், அதுக்கு மேலேயும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன யார் கேட்பா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போது எஜுகேஷன் வைஸ் நம்ம பார்த்தோன்னா, அதாவது எஜுகேஷன் செக்டர்னால் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் தப்புகளே நடக்கிறது இல்லையா, இங்கே செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறது இல்லையா, இல்லை வேறு எதுவுமே ரேப் அட்டம்ப்ட் எதுவுமே நடக்கிறது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எல்லா ஃபீல்ட்லேயுமே. ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்னு வரும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே ஆகணும். எல்லாருக்குமே அவங்களோட சூழ்நிலை தான் காரணம். ஐடி டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட்டு அப்படி இப்படின்லாம் கிடையாது. யாராக இருந்தாலுமே அவங்களோட சூழ்நிலை, கணவன் மனைவி அஸ் அ இண்டிவிஜுவலாக ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் கனெக்ட் ஆகிறாங்க, அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா, அண்ட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கிறவங்க இன்லாஸ் எப்படி இருக்காங்க, அண்ட் அவங்களோட வளர்ப்பு முறை, சைல்டுஹுட் ட்ராமாஸ் இருக்கா. ஏன்னா சில குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளரும் போதே பெரியவங்க பண்ணுற தப்புகளை பார்த்து வளர்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சூழ்நிலை, அதாவது அம்மா அப்பா வந்துட்டு தப்பு பண்ணுவாங்க, அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இதெல்லாமே குழந்தைங்க முன்னாடி என்ன அந்த குழந்தைக்கு வாய் பேசவா முடியும், இப்போ தானே தவழ்கிற ஸ்டேஜில் இருக்காங்க, யார்கிட்ட போய் பார்த்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு அந்த தாய் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா மேரிட்டலில் இருக்கிறத அந்த குழந்தை பார்க்குறப்போ சின்ன வயசுல இருந்தே அந்த பேட் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே இது ஒரு வேலைக்கு போகிற இடத்துல இப்போ நம்ம சைல்ட் லேபர் சுத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அங்கங்கே வந்துட்டு சில இடங்களில் குழந்தைங்க ஸ்டேஜில் இருந்தே வேலைக்கு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க வந்துட்டு ஓனர்ஸ் தப்பு பண்ணுறது இல்லை மற்ற இடங்களில் வந்துட்டு நடக்கிற தவறான விஷயங்கள், இதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. மீடியா, ஸோ மீடியான்றது ஒரு விர்ச்சுவலாக இருந்தாலுமே ரியல் லைஃப்பில் நடக்கிற கண்ணு முன்னாடி பார்க்குற விஷயங்கள் தான் ஈஸியாக இம்பேக்ட் ஆகுது. ஸோ சைல்டுஹுட் ட்ராமாஸும் ஒரு காரணம்னே நம்ம சொல்லலாம். அவங்க வளர்ந்த முறை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக மாற்றும். ஒன்று, நான் வந்து சின்ன வயசுலேருந்து இப்படியெல்லாம் பார்த்து வந்தேன், எனக்கு இப்போ வந்து பருவம் வந்துருச்சு, அதனால் இது எல்லாத்தையுமே நான் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மாறுவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு நடக்கும் இல்லையா, சின்ன வயசுலேருந்து இவ்வளோ மோசமான உலகத்தை நான் பார்த்துட்டேன், இனி என்னோடய லைஃப்பில் நேர்மையாகவும் நான் கரெக்டான வழியிலையும் போகணும், இனியாவது என் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்னொரு ட்ராக்கில் போவாங்க. ஸோ இதை டிசைட் பண்ணுறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த பர்சனாலிட்டியும் தானே தவிர மற்ற இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதெல்லாமே ஒரு இன்புட்ஸாக தான் இருக்கும். டெசிஷன் மேக்கிங் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் லைஃப் வந்து சீரும் சிறப்புமாக நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இல்லை என்னோடய பார்ட்னர் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு பிஸ்னஸில் நான் ஷைன் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்காக ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு மல்டி மில்லியனராக ஆகணும், ஓவர் நைட்டில் ஒபாமாவையே நான் க்ராஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் ஹெல்த்தையே, அதாவது நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டிமசி, லவ், குடும்ப வாழ்க்கையை இழந்து தான் போகணும். அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலுமே அது டேஞ்சர் தான். இதை புரிஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கையை அழகானது வாழ்ந்து பாருங்கள்.